வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் தி நைட் வாட்ச்மேன் கொன்னாய்சியஸ். ஸோ மேடி ஆஃப்டர் 2 days பிரேக்கு அப்புறம் இன்னைக்கு நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ரெண்டு விஷயம் இந்த ஒரே வீடியோவில் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட், நேற்று நைட்டு நடந்த மேட்சோட ரிவ்யூ. கேகேஆர் vs எஸ்ஆர்எச் பயங்கரமான மேட்சாக இருக்குன்னு நினச்சோம். செம்ம ஒன் சைடட் கான்டெஸ்ட், வழக்கம் போல் ஒன் சைடடான ஒரு கான்டெஸ்ட். ஸோ அதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம், அப்புறம் இன்னைக்கு மேட்சோட ரிவ்யூ பார்ப்போம். ஸோ நான் வந்து எஸ்ஆர்ஹெச்சுக்கு எட்ஜ் கொடுத்தேன். ஸோ ஓகே, அவங்க கொஞ்சம் பேட்டிங் லைனப் நல்லா இருக்கு, மிடில் ஆர்டர் கொஞ்சம் நல்லா இருக்காங்க அப்படின்ட்டு. கிறிஷ் வந்து அவங்களோட ஸ்பின்னர்ஸ் நல்லா இருக்காங்கன்னு சொல்லிட்டு எட்ஜ் கொடுத்தான். ஸோ அதுதான் நடந்துச்சு. ஸ்பின்னர் சூப்பராக போட்டு எடுத்தாங்க. அண்ட் கேகேஆரோட மிடில் ஆர்டர்ஸ் கம் டு த பார்ட்டி. ஸோ செமையாக வந்து ரிங்கு சிங் செம நாக்கு, நேற்று நல்ல ஒரு நாக்கு. வெங்கடேஷ் ஐயர் செம பிளிஸ்டரிங் நாக்கு. ஸோ ரெண்டு பேருமே சூப்பராக ஆடி நல்லா வந்து இப்போ மிடில் ஆர்டர் கேகேஆரோட மிடில் ஆர்டர் கொஞ்சம் நல்லா வல்னரபுளாக இருக்குது. ஸோ அதுதான் நல்ல பாசிட்டிவ்ஸ் ஃப்ரம் கேகேஆர் சைட். ஸோ கிரிஷ், நான் வந்துட்டு தான் ஆரம்பிக்கிறேன்டா. நீ சொன்ன மாதிரி கேகேஆர் ஜெயிச்சிட்டாங்க. ஸோ உன்னோட தாட்ஸை சொல்லு. நான் ஆல்ரெடி அதான் சொல்லியிருந்தேன். எஸ்ஆர்ஹெச் வந்துட்டு இந்த சீசன் செலக்டே ஆகாது, உள்ளே வர மாட்டாங்க, பாட்டம்ல தான் இருப்பாங்க. அவங்க இங்கிலாந்து மாதிரி பேஸ்பால் தியரி தான். அடி வாங்கிட்டு தான் வெளியே போவாங்க அப்படின்னு சொன்னேன். 14 மேட்ச்ல 4 மேட்ச் அடிப்பாங்க, 4 மேட்ச் 250 அடிப்பாங்க, மிச்ச 10 மேட்ச் அடி வாங்கிட்டு போவாங்க. அவங்களுக்கு போன தடவை நடராஜன் இருந்தான் டெத்துல கொஞ்சம் கண்டெயின் பண்றதுக்கு. இந்த தடவை நடராஜனும் கிடையாது, ஸ்பின்னரும் கிடையாது அவங்கள்ட்ட. ஸ்பின்னர் யாரை வச்சாங்க நேற்று? எதுக்கு சம்பந்தமே இல்லாம கமிந்து மெண்டிஸ் ஆடினாங்கன்னு தெரியல. அப்படி ஆடி பிரேக் ஆயிட்டணும். ம் அதான் நான் அந்த கண்டினியூ பண்றேன். அவன் சொன்ன பாயிண்ட் கரெக்ட் தான். நான் தான் எஸ்ஆர்ஹெச்க்கு முட்டு கொடுத்தேன். இந்த மாதிரி ஒரு டீம் வந்து டாப் 2ல வரும். பஞ்சாப் சொல்லியிருந்தேன், எஸ்ஆர்ஹெச் சொல்லியிருந்தேன். எஸ்ஆர்ஹெச் வந்து டாப் 2ல வரும்ன்ற மாதிரி தான் பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது. அவங்க கம்பேரிட்டிவ்லி நீ பார்த்தனா போன வாட்டி ஆடின அதே குறை தான் ரீடைன் பண்ணிருக்காங்க. மிஸ் பண்ணது எங்கன்னா, நட்ராஜன் மாதிரி ஒரு ஆளு, டாப் ஆர்டர்ல புவி மாதிரி ஒரு ஆளை வந்து மிஸ் பண்ணிட்டாங்க மாப்ள. புவி அந்த இவங்களுக்கு பவர் பிளேல யார் போடுறா? பேட் கமின்ஸ் தான் வந்து போறோம். பவர் பிளேல பேட் கமின்ஸ் அந்த மாதிரி எஃபெக்டிவா பண்ண முடியல இந்தியன் கண்டிஷன்ஸ்ல. பேட் கமின்ஸ் மாதிரி ஒரு ஆள் வந்து ஒரு மிடில் ஆர்டர் அந்த பேட்டிங் ஆடுறப்ப அந்த வந்து கண்டினியூ பண்றதா அவனால முடியும். ஸ்பின்னரை கன்சிஸ்ட் பண்ணி இன்னும் 2ல வந்து மாத்தி போடுறதுக்கு. மற்றபடி அவனை வந்து உனக்கு ஓப்பனிங் பவுலரா கன்சிடர் பண்ணி போட முடியாது பேட் கமின்ஸ். ஏன் சொல்றேன்னா, அவன் ஹார்ட் லென்ஸ் இருக்கு, பட் பழைய பேட் கமின்ஸ் மாதிரி கிடையாது. இஸ் மோர் லைக் இன்க்ளூஷன் பவுலர் ஹூ கேன் மூவ் பால்ஸ் அண்ட் ஹூ கேன் கீப் விக்கெட்ஸ். அவனை கொண்டு வந்து பவர் பிளேல கொண்டு வந்தா அடிச்சிடுறாங்க. கொஞ்சம் ஸ்விங் இல்லைனாலும் நம்ம நியூ பால் ஆகட்டும், இதுவாகட்டும், தோ டியூ இல்லைனாலும் ரெஸ்பெக்ட் ஆஃப் டியூ பேட் கமின்ஸ் அடிச்சிடுறாங்க. அண்ட் பேட்டிங்கும் ஒன் டைமென்ஷனலா இருக்கு. அதனால தான் ப்ராப்ளம். ஓகே, எனக்கு டிஃப்ரெண்ட் தாட்ஸ் மேடி. இப்போ என்னன்னா, ஓப்பனிங் நல்லா தான் போட்டாங்க. கம்மின்ஸ் வந்து டிகாக்கை சூப்பராக செட் பண்ணி அந்த இதில் எடுத்தான். லாங் ஆன் சாரி இங்கே டீப் இன் விக்கெட்டில் வச்சு சூப்பராக செட் பண்ணி எடுத்தான். அண்ட் ஆல்சோ ஷமி வந்து நிறைய எடுத்துட்டான். அண்ட் ரஹானே வழக்கம் போல் அந்த ஒரு நாக்கு இருந்தது. நீ ரன் ரேட் பார்த்தீங்கன்னா 200க்கு சான்ஸே இல்லாத மாதிரி இருந்தது. ஒரு 8.5 அந்த ரேஞ்ச் மிஸ் பண்றாங்கல்ல. உனக்கு பேட் கமின்ஸ் முன்னாடியே ஓவர் முடிச்சதுனால பேட் கமின்ஸால மிட்ல வந்து போட முடியாது. ஏன்னா டெத் ஓவர்ஸ் ஆள் வேணும். ஹர்ஷல் பட்டேல் மட்டும் தான் இருக்கான். சோ உனக்கு அந்த ரிசோர்ஸை வந்து உன்னால யூட்டிலைஸ் பண்ண முடியாது. அப்ப நீ அங்க ஸ்பின்னரை தான் வச்சு ஆடி ஆகணும். யாரு ஸ்பின்னர் இருக்கா? அந்த புதுசா வந்த லெக் ஸ்பின்னர் சாரி அவன் பேர் மறந்து போச்சு. அவன் அதுக்கப்புறம் வந்து காமிந்து மெண்டிஸ் ஆம்பிடெக்சஸ் சொல்றாங்க. லிவிங்ஸ்டன் மாதிரி கிடையாது, ஆம்பிடெக்சஸ். லெஃப்ட் ஆர்ம்லயும் போடுவோம், ரைட் ஆர்ம்லயும் போடுவோம். பட் ஏதாவது ஒண்ணுத்து கரெக்டா போடணும். ஏர்லி ஸ்டேஜ் தான் கமெண்ட் பண்ண முடியாது. பட் அவன் பண்றத பெர்ஃபெக்ட்டா நல்லா பண்ணிருக்கான்டா. ஆடம் ஜம்பா கம்பேர் பண்றப்போ அந்த இன்டெலிஜென்ஸ் இல்லைன்னு நான் சொல்றேன். ஆடம் ஜம்பா வெளியே உட்காரச்சு தப்பு. நான் அவனுக்கு ஐபிஎல் இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகட்டும். ஏன்னா அவங்க வந்து என்ன பாக்குறாங்கன்னா, இவ்வளவு பேட்டரை வச்சுக்கிட்டே நீ காமிந்து மெண்டிஸ் வந்து அடிக்கணும்ன்றது எதுக்கு பாக்குற? நீ ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு பவுலர் வச்சு போயிடல. நான் என்ன கேட்டா, ஆடம் ஜம்பா அடி வாங்கினாலும் சரி. அதே மாதிரி ராகுல் சகரையும் உட்கார வச்சிருக்காங்க. ராகுல் சகர் வந்து ஸ்லோ பவுலர். அவன் வந்து அந்த லென்த், இடுப்பு லென்த்துக்கு அடிப்பான் கரெக்டா. அந்த ஹைட்டுக்கு அவன் வச்சிருக்க ஹைட்டுக்கு கூகுளி போட்டு இடுப்பு லென்த்ல அடிப்பான். அந்த பேஸ வந்து அட்டன் பண்ண முடியாது. இந்த மாதிரி சின்ன பிச்சர்ஸ்ல எல்லாம் நீ தூக்கி போடுறத விட இந்த மாதிரி உடம்புக்கு போட்டனா கொஞ்சம் எஃபெக்டிவா இருக்கும். வருண் சக்கரவர்த்தி மாதிரி. வருண் சக்கரவர்த்தி அவன் பேஸ தான் ரொட்டேட் பண்றான், பாலதான். அந்த மாதிரி சான்சஸ் இருக்கு. நீ ஜீசன் சரியை போட்டிருக்க, இட்ஸ் குட் பிக், ஒன்னும் பிரச்சனை இல்லை. பட் அவனை அழிச்சிருவாங்க. ராகுல் சகர் இருந்தா மேபி ஒரு சான்சஸ் பார்த்துருக்கலாம். அவங்க ஆடம் ஜம்பா எடுக்காம ராகுல் சகர் எடுக்காம இன்எக்ஸ்பீரியன்ஸ் போனதான் கொஞ்சம் மாட்டிட்டாங்களோன்னு தோணுது. ஓகே, அது ஒன்று. எனக்கு பவுலிங் கூட விட மாட்டேன். ஏன்னா பவுலிங் ஓகே, கொஞ்சம் 10-12 ஓவர் நல்லா ஆடினாங்க. 14 ஓவருக்கு அப்புறம் சூப்பராக டேக் டவுன் பண்ணாங்க. வெங்கியும் நிதிஷ் சாரி
ரிங்கு சிங்கும் சூப்பராக டெக்னிக் பண்ணாங்க. அகைன் ஏதாவது ஒரு நாள் ஒரு பிளேயர்ஸ்க்கு படும், அது 2 பேத்துக்கும் இது பட்டுருச்சு. அண்ட் சின்ன கிரவுண்டு ரொம்ப மேக்ஸிமைஸ் பண்ணி இது பண்ணிட்டாங்க. செகண்ட் ஹாஃப் நல்லா எனக்கு இருந்துச்சு. எங்க எனக்கு எங்க இவங்க மேல பிரச்சனை, பவுலிங் கூட விடு, ஓகே நல்லா தான், ஓகே 200க்குள்ள வச்சிருக்காங்க, நல்ல இதுதான், ஓகே இது நீ அந்த கிரவுண்ட்ல நீ அவ்வளோதான் எதிர்பார்க்க முடியும். நீ நல்லா பார்த்தீங்கன்னா ஆர்சிபி கேகேஆர் மேட்சும் இதே மாதிரி தான். அவங்க அந்த 200க்குள்ள வச்சுட்டாங்கன்னா செகண்ட் பேட்டிங் சேஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க, க்ரூஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதே கிரவுண்டு தான் இங்க. ஆனா இவனுக்கு பேட்டிங் ஆனதை பாரு, எல்லா விக்கெட்டும் த்ரோ பண்றாங்க வந்து, ஹெட்டு த்ரோ பண்றான். அபிஷேக் சர்மா அவங்க ஆள் நிப்பாட்டி வேணும்னே அந்த சாம்சனுக்கு ஆர்ச்சர் பண்ண மாதிரி அங்கேயே போட்டு த்ரோ பண்றாங்க. அதுக்கப்புறம் இவன் இஷான் கிஷான் அதே மாதிரி தான். எனக்கு நிதிஷ் ரெட்டி ஷாட்லாம் பார்க்கறதுக்கே எனக்கு ரொம்ப இதாக இருக்கு. ஏன்னா நிதிஷ் ரெட்டி வந்து நல்ல ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபார்ம்லேருந்து வர்றாரு. ஸோ போன மேட்ச் இந்த ஸ்டார்க் பாலை சுற்றி அவுட் ஆகிறதும் சரி, ரொம்ப ஒஸ்டான இது. இன்னைக்கு லாங் ஆனில் ஆள் இருக்கு, அவன் அங்கே நீ லாங் ஆன் அடிக்க வைக்கணும்னு தான் பிளான் பண்ணி போடுறான். அந்த ஷாட்டை நீ பவரே ஆடலை, டைம் பண்ணுறான், அப்படியே அழகாக தூக்கி டைம் பண்ணுறான், கையில் விழுது. அவன் நினைக்கிறான் ஐயோ தெரியாமல் கையில் போட்டனே அப்படின்னு நினைக்கிறான். இதெல்லாம் என்னன்னா இது வந்து ஒரு இது எப்படி சொல்றது, இது இந்த லாங் ஆன்ல லாங் ஆஃப்ல நீ கேட்ச் பிடிச்சி நீ வந்து ஒரு இதை எடுத்தினா அது இட்ஸ் லைக் பேசிக் இதுதான். இதை வந்து நீ ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்க்குலாம் அது வந்து ஒரு லாங் ஆஃப் நீ பண்ணி சாதாரண ஒரு கிளப் டீம் கேப்டனே உனக்கு எங்கடா ஃபீல்டு வேணும் அவுட் சைட் பவர் பிளேன்னு கேட்டால் லாங் ஆஃப்ல தான் முதல்ல ஆரம்பிப்பான். லாங் ஆஃப் அப்புறம் டீப் மிட் விக்கெட்டு, தேர்ட் மேன் வேணுமா இங்கே நீ பாலை வந்து வேணுமா இடுப்புக்கு அப்படின்னு. போடுற ஷார்ட் பால் போடுறனா மட்டும்தான், வேற எதுவும் இல்ல. இது நான் ஒரு பாயிண்ட் பேசிக்கான மட்டும் இது. சொல்லிக்கிறேன். யாரோ எஸ்ஆர்எச் மனசுக்குள்ள பூந்து நீங்க எல்லாமே பிரெண்டன் மெக்குல்லம், நீங்க எல்லாம் பிரெண்டன் மெக்குல்லம் நம்ப வச்சிருக்கானுங்க. போன வாட்டி அடிச்சாங்க ஓகே, பட் போன வாட்டி அடிக்கிறப்பவும் நடுவில் ஃப்ளோட் பண்றதுக்கு வந்து ஆள் இருந்தாங்க. எல்லா மேட்சுமே அவங்க 250 அடிக்கல. நடுவில் யார் இருந்தா அவங்கள, இவன் கிளாஸ்னே கூட செகண்ட் ஃபீல்ட்ல ஆடிட்டு இருந்தான் சம்டைம்ஸ். இப்போ என்னன்னு தெரியல, அவன் 23 கோடி கிடைச்சோன்னு ஐயோ நமக்கு 23 கோடி கொடுத்துட்டாங்க, நம்ம கண்டிப்பா ஒரு 100ஆவது அடிச்சாகணும்னு சொல்லி ப்ரெஷர்ல ஆடுறாங்களா ஒன்னும் புரியல. கொஞ்சம் அதே டீம் தான், மற்றபடி வேற எதுவுமே சேஞ்ச் நடக்கல. எங்க அவங்களுக்கு மிஸ் பண்றாங்கன்னா பவுலிங்ல மிஸ் பண்றாங்க. ஓகே மாப்பிள்ள, இப்போ நீ ரீசெண்டாக நீ கொஞ்சம் வெளியே இருந்த, உனக்கு இந்த மேட்டர்லாம் தெரியுமான்னு தெரில. சில பேர் உன் ஸ்ட்ரென்த்துக்கு தான் ஆடணும், ஓகேவா, ஸ்ட்ரென்த்துக்கு தான் ஆடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சில பேர் கண்டிஷன்ஸ் ஆர் த கிங், ஓகேவா, கண்டிஷன்ஸ் தான் கிங்கு, கண்டிஷனுக்கு தான் நீ ஆடணும் அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம சைடு நான் என்ன பர்சனலாக சொல்லுவேன்னா, சிச்சுவேஷனுக்கு நீ சென்சிபிளா ஆடணும், அவ்வளவுதான். நான் இது ஆக்சுவலா 2 பேர் சொல்றதும் கரெக்ட் தான், ரெண்டுமே ஃபேக்டர்ஸ் தான். பட் நான் இன்னொரு ஃபேக்டர்ல ஆட் பண்றேன், சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நீ சென்சிபிளா ஆடணும், அதுதான் மேட்டர். அடாப்ட் பண்ணி அதுக்கு ஆடணும், அவ்வளவுதான். ஸ்விங்கிங் கண்டிஷன் ஒரு எந்த இடத்துல நீ இறங்குற அந்த ஒரு சைமுலேஷன் மனசுல யோசிச்சு கால்குலேட்டிவா சென்சிபிளா ரியாக்ஷன் சிச்சுவேஷனுக்கு தகுந்தாப்புல நீ சென்சிபிளா ஆடணும். இதுதான் நம்ம சேனல்ல இருந்து நம்ம சொல்ல வருது ஒரு கிரிக்கெட் ஃபேனா. நான் வந்து பேர்லாம் சொல்ல விரும்பல, நான் யாரு என்ன பேர் சொல்ல விரும்பல. ஸோ இது நம்ம சேனல்ல இருந்து நம்ம சொல்ல விரும்புற ஒரு கருத்து பிளேயர்ஸ்க்கு, அவ்வளவுதான். அதான் இவங்க வந்து எல்லாமே ஓகேடா, இவங்க பவர் பிளே வரைக்கும் விக்கெட் விழைன்னு வச்சுக்கோங்க, இவங்க ஏதோ ஒண்ணு பட்டாலே ரன் போயிடும். 6 ஓவர் வரைக்கும் ஹெட்டும் அபிஷேக் சர்மாவும் சொல்லிட்டு அந்த டேரக்ட்லயே ஆப்போனன்ட்ஸ் வந்து காலி ஆயிடுவாங்க. ஏன் அப்படி பண்றாங்கன்னு தெரியல, பட் டூ early டு கால். இன்னும் தே ஹேவ் அ ஸ்ட்ராங் சான்ஸ் டு கம் பேக் பிகாஸ் ஆஃப் பிலீவ் ஒன்லி இன் பேட் கமெண்ட்ஸ் பிரெயின், வேற எதுவுமே இல்லை, அவனால முடியும் அப்படின்ற ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. அந்த பவுலிங்ல மட்டும் கொஞ்சம் பட்டிட்டிங்க நீங்க பார்க்கணும். எனக்கு ஓப்பனிங் பவுலிங் வந்து பேட் கமெண்ட்ஸ் மொதல் 6 ஓவர்ல பால் எடுக்கக்கூடாது. 5வது மேபி பவர் பிளேயோட லாஸ்ட் ஓவர் போட வேணா ஓடலாம், மற்றபடி அந்த முதல் 5 ஓவர் வந்து அவன் வந்து எப்படியாவது யூஸ் பண்ணுவான். சிம்ரன்ஜித் சிங் ட்ரை பண்றாங்க, பட் அவனால முடியல. எனக்கு அந்த 5 ஓவர் யாராவது போட்டுட்டு சிமர்ஜித் சிங் செட் ஆகிற மாதிரி தெரியல மாப்பிள்ள. ஏன்னா சிமர்ஜித் சிங் கிட்ட வெரைட்டி கிடையாது, அந்த ஒரு மாதிரி பேக்கப் ஹார்ட் லென்த்ல வந்து ரொம்ப குத்தி குத்தி பவுன்ஸ் ஆக்குறான். அதெல்லாம் அந்த இவன் ரகுவன்ஷி சூப்பரா இருந்தான். ரகுவன்ஷி ரஹானே நல்லா ஃப்ரண்ட்ல ஸ்கொயர்ல தள்ளுறாங்க, எல்லாருமே சூப்பரா இருந்தாங்க. எனக்கு பவுலிங்கோட பேட்டிங் மேல நிறைய கன்சர்ன்ஸ். பேட்டிங்ல அவங்களோட எபிலிட்டிஸ் மேல இல்லை, அவங்களோட இன்டென்ட்டும் நல்லா தான் இருக்கு, பட் ஆனா ஓவர் போர்டா போயிடுறாங்களோ அப்படின்ட்டு தான். ஸோ ஸ்கோர் போர்டுன்னு ஒன்று இருக்கு அந்த மாதிரி. நேற்று இன்னொரு ஸ்டாட் ஒன்று இருந்துச்சு, நீ மேட்ச் பார்த்தியான்னு தெரியல, ஒரு ஸ்டாட் போட்டிருந்தாங்க. எஸ்ஆர்எச் ஓப்பனர்ஸ் வந்து 2 பேருமே அவுட் சாரி 2 பேர்ல யாராவது ஒரு ஆள் வந்து ஒரு பவர் பிளே வரைக்கும், பவர் பிளே தான் மேட்ச் முடிவு வரைக்கும் இல்லை, பவர் பிளே வரைக்கும் அவுட் ஆகாமல் இருந்தா எத்தனை மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, எத்தனை மேட்ச் தோத்துருக்காங்க. ஒரு 12 மேட்ச்ல 6 மேட்ச் 8 மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க, ஒரு 4 மேட்ச் தோத்துருந்தாங்க. வித்தின் பவர் பிளே ஒரு ஓப்பனர் சர்வை பண்ணணும், அதுதான் சினாரியோ. செகண்ட் சினாரியோ, வித்தின் பவர் பிளே 2 ஓப்பனர்லயும் விட்டுட்டாங்கன்னா ஒரு 8 மேட்ச்ல ஒரு மேட்ச் தான் ஜெயிச்சிருக்காங்க, 8 மேட்ச் தோத்துருக்காங்க. ஸோ அவங்களோட இது என்னன்னா பவர் பிளேலே
ஓப்பனர்ஸ் போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து அடிக்கிறாங்க வந்து ஒரு ஹோல்ட் பண்ணி ஆடுறதுக்கோ ஒரு ஒரு பிளேயரே இல்லை இதை லாஸ்ட் நான் வரைக்கும் கொண்டு மேட்ச் போகலாம் வெளியிலுமே அதான் அப்படின்ட்டு. சொல்லிட்டு இருந்தேன். ம். அது எஸ்ஆர்எச் வந்து ஆங்கர் மாதிரி ஒரு ஆளை மிஸ் பண்றாங்க. இந்த மனிஷ் பாண்டே மாதிரி ஒரு ஆளு, அந்த மாதிரி ஒரு ஆளெல்லாம் இங்க கூட்டு வந்தா செமையா இருந்திருக்கும். இங்க கேஎல் ராகுலுக்கே இன்னும் கொஞ்சம் ஹெவியா போயிருந்தாங்கன்னா ஒரு நம்பர் 3ல கேஎல் ராகுல் வந்து செமையா இருந்திருக்கும். ஏன்னா ஆல்ரெடி இங்க ம். ஹைதராபாத்ல ஆடி இருக்கான் பிரான்சிஸ்க்கு. சோ அந்த மாதிரி ஒரு ஆங்கரை வந்து தே கம்ப்ளீட்லி மிஸ். டாப் கூட போயிருக்கலாம். பட் அந்த மிடில் ஆர்டர்ல வந்து கொஞ்சம் ஆங்கர் பண்ற ஆளனால அது ஸ்ட்ரகிளிங். பட் பார்ப்போம். ஆனா இந்த மாதிரி ஆனா டீம் வந்து நான் இது கடைசியா வந்து பயங்கரமா பேக் பண்ணும் எல்லா டீமையும். சேஸ் ஆன் தான்டா மேடி. ஏன்னா இது வந்து செம்ம குவிக்கஸ்ட் அவுட்ஃபீல்டு இந்தியாவிலே. அண்ட் ஆல்சோ கொஞ்சம் அவங்க ஒரு 12-13 ஓவர் வரைக்கும் ஒரு 100 பண்ணி 12 ஓவருக்கு 100 ரன் அடிச்சிருந்தாலே போதும். 8 ஓவருக்கு மிச்சம் 100 ரன் அசால்ட்டா அடிக்கலாம். அவங்க மிச்சம் 4 ஓவர் எவ்வளோ தெரியுமா அடிச்சாங்க? 78 ஓவர் அடிச்சாங்க. ஒரே ஒரு விக்கெட் தான் போச்சு. அது ஃபுல்லாவே அதான் கிளாஸ்னு சுனில் நரேன் 2 6 அடிச்சோன்னா ஓகே இன்னைக்கு இருக்கு வேட்டை அப்படிதான் நினைச்சேன். அப்புறம் சருன்னு போயிட்டான். டக்குன்னு ஃபாஸ்ட் பவுலர் இருக்க வந்துட்டாங்க. நீ அவன் வந்து ஒரு கவுண்டர் அட்டாக் பண்றான். நீ என்ன பண்ணுவ? நீ அந்த அவன் விரிக்கிற வலையில் நீ வந்து ஒரு மீனா மீனை இறையா விட்டுட்டு நானே மாட்டிக்கிறோம். வந்து அவ்வளவுதான். விழுந்துட்டேன்டா அப்படின்றோம். இப்படி பண்ணா என்ன பண்ண முடியும்? கரெக்டாக நீ ஸ்பின்னை போட்டால் அவன் அடிப்பான்னு தெரிஞ்சு போச்சு. எப்படிப்பட்ட ஸ்பின்னு யார் ஷேன்வானே போட்டாலும் அடிப்பான்னு தெரிஞ்சு போச்சு. சரி ஓகே, நான் உனக்கு யாருமே கொண்டு வராமல் நான் ஃபாஸ்ட் பவுலர் கொண்டு வரேன்னு சொல்லி இவனை கொண்டு வந்தாங்க. மாட்டிக்கிட்டான். ஸோ அதுதான் ஒரு பிளானிங்கே இல்லாமல் எப்படி கொண்டு போக போகிறோம். நீ மேட்ச் எண்டாவது நீ மேட்ச் ஜெயிக்கணும். நீ 300 அடிச்சு தான் ஜெயிப்பேன்னு கிடையாது. 120 டிஃபெண்ட் பண்ணி ஜெயிக்கலாம். ஸோ அதனால தான் அந்த சுச்சுவேஷனை பேஸ் பண்ணி ஆடணும். இவனுங்க கடைசி வரைக்கும் திருந்தாமல் நான் இப்படி தான் ஆடுவேன், இப்படி தான் ஆடுவேன், வந்தெல்லாம் அடிப்பேன் அப்படின்னா 120 இந்த மாதிரி மாட்டிக்க நிறைய சான்ஸ் இருக்கு. இது இவங்களுக்கு எப்போ தெரியும்னா, இன்னைக்கு இவன் தோத்தது வந்து ஒரு ரன் 2 ரன்ல ரன் 80 ரன்னு. இவன் -3 பாயிண்ட்ல இருப்பான். ஆல்ரெடி இவன் கடைசி 10வது இடத்துல இருக்கான். இன்னும் இவன் வந்து இப்போ அடுத்த 2 மேட்ச் ஜெயிச்சா கூட டேபிள் மாறும், டக்கு டக்குன்னு டேபிள் மாறிடும். ஆனா இவன் ஜெயிச்சா கூட சத்தியமா மேல வர மாட்டான். ஏன்னா -3 பாயிண்ட்ல இருக்கான். இவன் அடுத்து ஜெயிக்கணும்னா இன்னும் 20 ரன்ஸ், 30 ரன்ஸ், 50 ரன்ஸ் அந்த மாதிரி ஜெயிக்கணும். அண்ட் T20ல அகைன் பால் இஸ் மேட்டர். ஒரு இன்ச்சஸ்ல தான் எல்லாமே இருக்கு T20ல. நீ அங்க போயிட்டு 50 300 அடிச்சு ரன்ஸோ ஜெயிப்பானுங்க பாரு. பார்ப்போம். அந்த மாதிரி தான் இல்லாட்டி அவன் கஷ்டம் மட்டும் தான். 300 ரன் அடிச்சு ஜெயிப்பானுங்க தான் பார்ப்போம். ஆமாம், அந்த மாதிரி தான் இருந்தது. அண்ட் கேகேஆர் சைடு சொல்லணும்னா பயங்கர பாசிட்டிவ்ஸ் தான். நரேன் மட்டும் அகைன் நரேன் வந்து ஒரு ஃப்ரீ விக்கெட் மேலே நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம். ஸோ வந்து சுத்து வர்ற ரன் எடுத்துக்கிறேன், மிச்சத்தை வந்து ரஹானே வந்து நான் வந்து அடிக்கிறேன் அப்படின்னு. வெங்கிக்கு நம்ம வெங்கடேஷ் கொஞ்சம் பயங்கர பாத்து. வெங்கடேஷ் ஐயருக்கு நான் முன்னாடியே ஒரு இடம் கொடுக்கலான்னு பார்த்தோம். பட் ஆனால் இன்னைக்கு அவன் கொடுத்த அந்த ரோலை வந்து கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆகி சூப்பராக யூஸ் பண்ணிட்டான். நான் நல்லா பார்த்துட்டு இருந்தேன். 16 ஓவர்ஸ் ஆயிடுச்சுடா. 140 அவ்வளோ தான் இருந்தாங்க. ஸ்லோவாக ஆடிட்டு இருந்தாங்க. ஐயோ என்னடா இந்த பிச்சில் எவ்வளோ தான் ஆடுறாங்க. ஏன்னா 170லாம் நீ போட்டினா அவன் துண்டா அடிச்சுட்டு போயிடுவான். அட்லீஸ்ட் உனக்கு 200 வேணும். எப்படி டேக் டவுன் பண்ணுவாங்கன்னு பார்த்தா சூப்பராக ஃபேஸ் பண்ணி கொண்டு போனால் ரசல்லாம் வரவே இல்லை. அதுக்கு முன்னாடி நாங்கள் 2 பேருமே ஆடி முடிச்சுட்டோம்னு சொல்லிட்டு 2 பேரும் ரொம்ப சூப்பராக ஆடினாங்க. நல்லா ஆடினாங்க. அண்ட் ரகுவன்ஷி ஐ எம் வெரி இம்ப்ரெஸ்ட். ஏன்னா அந்த பர்டிகுலர் பொசிஷனில் சூப்பராக வந்து அட்டாக்கும் பண்ணுறான். ஒரு மாதிரி ருத்ராஜோட டிஃபென்ஸும் ஒரு இது பண்றான். ருத்ராஜோட இது எனக்கு தெரியுது. ஏன்னா பார்க்க அந்த மாதிரி லீன் ஃபிசிக்கு ஒரு சப்ளைம் டச்சில் இருக்கான். பவர் இல்லை, இல்ல டைமிங். எனக்கு பழைய சூரியகுமார் யாதவ் ஞாபகம் வருது. பழைய சூரியகுமார் யாதவ் தான் வந்து அந்த ஸ்பின்னர்ஸ் அந்த அடிக்கிற ஷாட்டு, அந்த லாங் ஆஃப்ல வந்து நல்ல பாலை வந்து குனிஞ்சி ஃபுல்லா பாலை பார்த்து அடிக்கிறதுலாம் பழைய சூரியகுமார் கேகேஆர்ல ஆடுற சூரியகுமார் யாதவ் அப்படிதான் ஆடுவோம் அந்த யங் ஸ்டேஜ்ல. நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தான் கேகேஆருக்கு. அண்ட் ஸ்டில் அவங்க ஹோம் கிரவுண்ட்ல வந்து வின் அப்படியே கன்சீல் பண்ணி கொண்டு போனோம்னா இன்னும் காம்படிஷன்ஸ் பயங்கரமா இருக்கும். ஏன்னா வந்து எல்லாமே ஒரே மாதிரி ஆடுறாங்க. இப்ப டாப்ல இருக்கவன் ஒரு கேம் தோத்தம் அப்படியே கீழே வந்துடும். அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. செம்ம பேட்ல இருக்கு. ஸோ அடுத்து சரி முடிச்சு ஓகே. நம்ம ரிவ்யூ போயிடலாமா? ஓகே, அவ்வளோதான். இது நல்ல பாசிட்டிவ்ஸ் ஃப்ரம் கேகேஆர். அவங்க இப்போ கொஞ்சம் செட்டில் யூனிட்டாக தெரியுறாங்க. ஸோ லெட்ஸ் ஹோப் நாளைக்கு அடுத்து வர போகிற மேட்சஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ அடுத்த மேட்ச்க்கு போயிடலாம். ஸோ அந்த மேட்ச் நம்மளோட பங்காளி எம்ஐ பல்டன்ஸ் வெர்சஸ் எல்எஸ்ஜி லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ். ஸோ இதுவும் ஒரு நல்ல ஒரு டைட்லி ஃபவுட் கான்டெஸ்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா மும்பையும் ஒரு வின்லேருந்து வர்றாங்க, லக்னோவும் ஒரு வின்லேருந்து தான் வர்றாங்க. அண்ட் இது வந்து லக்னோவில் நடக்குது. ஸோ இது வந்து வான்கடை இல்லை. ஸோ மும்பை அது வான்கடையில வான்கடையில் இல்லை, இது வந்து லக்னோவில் நடக்குது. வான்கடையில இல்லை லக்னோ தான் ஷோர். அவ்வளவுதான். ஓகே நான் லக்னோவில் தான் வான்கடைன்னு நடக்குது. பார்த்தோன்னே ஓ ஸோ ஒரு ஆர்சிபி பிளாக் தான் சாயில் வான்கடை பிச்சு, நடக்கும். ஒரு பிளாக் சாயில் பிச்சு மினிமம் ஒரு 180 190 அடிச்சான்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதில் என்ன ஒரு புது அப்டேட்னா ஆகாஷ் தீப் வந்து ஜாயின் பண்ணியிருக்கான். ஸோ மயங்க் யாதவ் ஒன்றும் வரல. பட் ஆகாஷ் தீப் மட்டும் இப்போதைக்கு ஸ்குவாடில் ஜாயின் பண்ணியிருக்கான். ஸோ ஹீ மைட் டேக் அ பிளேஸ் ஆனன்னு தெரில. பட் இஸ் அவைலபிள் ஃபார் இந்த பிளேஸ் 11ல் அவைலபிள் மாதிரி. ஆடிதான் ஆகணும். வேற ஆள் இல்லையா அவங்களுக்கு? ஆவேஷ்கான ஷார்துல் தக்கர் ஆடுறாங்க.
எக்ஸ்ட்ரா ஒரு பேச வச்சு திரும்ப ஆட போவாங்களா இல்ல முடியாதுடா இன்னும். ஆமா ஆமா, திரும்ப அதான் திரும்ப 3 பேர்த்த ஆட பேசஸ்லாம் முடியாது அந்த போறதுக்கு. இடத்துல. ஆமா, அதுக்கு நீ வேற யாராவது ஆடிட்டு போயிடலாம். ஓகே தான், மேபி இருக்கிறதுக்கு யாருக்காவது சப்ஸ்டியூட் பண்ணி மாத்தி விட்ருக்கோனா தேவைப்படும் தவிர புதுசாலாம். இம்பாக்ட் வேலை வச்சா நீ பார்த்தா பிரின்ஸே நல்ல பவுலர், பிரின்ஸுக்கே இடம் இல்லை. பிரின்ஸே ஆல்ரெடி 2 மேட்ச் ப்ரூவ் பண்ணியிருக்கான், சூப்பரா போட்டான் அந்த பிரின்ஸ். அவனுக்கே இடம் இல்லை லாஸ்ட் மேட்ச் பார்த்தியா, இவன் வந்து ஆவேஸ்க்கு இவனை தூக்கிட்டாங்க. ஸோ அதனால இப்போ இனிமே இடம் இல்லை. பட் லெட் சி, ஒரு அட்லீஸ்ட் பூல்ல ஆள்ல பவுல் நெட்ல போடுற கூட ஆள் இல்லாமல் இருந்தானுங்க. இப்போ அதுக்கு கூட ஒரு 2 பேர் புதுசாக வந்திருக்குது, நல்ல விஷயம்தான். சரி ஓகே, 2 பேருமே நல்ல ஒரு இதுலேருந்து வந்திருக்காங்க. இல்லை, எல்எஸ்சி வந்து தோத்துருக்காங்க லாஸ்ட் மேட்ச் பிபிகேஎஸ் கூட. அண்ட் பாவம் பண்ட்டு செம்ம ப்ரெஷரில், நான் பண்ட்லேருந்து ஆரம்பிக்கிறேன். செம்ம ப்ரெஷர் மேடி. ஒரு மேட்சும் உள்ள என்ன நடக்குதோ இல்லையோ, வெளியில போனா திட்டு விடுற மாதிரி தான் எனக்கு தெரியுது. கிரவுண்டுக்கு வெளியே ஐயோ வந்தாலே அந்த ஆள் இருப்பானேடா அவன்கிட்ட பாவம், பதில் ஐயோ சொல்லணுமேடா முறைக்கிறானே, அப்படின்னு இந்த இருக்கும். பக்கம் தெரியாத மாதிரி இந்த பக்கமா பார்த்து போயிடுவோண்டா கோபாலு, இந்த அப்படியா? பக்கமா பார்த்து ஓடிடுவோங்கிற மாதிரி கொஞ்சம் பார்க்கறவே பரிதாபமான நிலைமையில தான் இருக்கு. சரி, அதுதான் அந்த டீம்னு, அந்த டீம்னாலே அந்த முகராசி 10 வருஷமாவே எவன் போனாலும் அங்கே வந்து உருப்படாது, அந்த மாதிரி தான் இருக்கு. பண்டோட நிலைமை கொஞ்சம் கஷ்டம்தான். அண்ட் ஆல்சோ அவனோட பர்சனல் ஃபார்மே ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கு. 0, ரொம்ப டிப் 2, ஃபைட் வந்து 10. ரொம்ப டிப். ஆமாம், ஸோ ஒரு கேப்டனா ஹி ஹாவ் டு ஸ்டெப் அப். அண்ட் ஆல்சோ நிறைய கேச்சஸ் ட்ரா பண்ணியிருக்காங்க. கேப்டன்சி நிறைய எரர் இருக்கு. பட் பவுலிங் இதெல்லாமே கொஞ்சம் ஓகே. ப்ரெஷர் ஜாஸ்தியா இருக்கு. ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அண்ட் ஆல்சோ பர்சனலாக அவங்ககிட்ட இருந்து எதுவுமே வர்றதில்ல, ரன்ஸே வர்றதில்ல. ஏன்னா அவங்க டூ டிபெண்ட் ஆன் அந்த 3 பேர், பூரான் பூரன், பண்ட் அண்ட் மில்லர். ஓப்பனிங்கில் பூரான் வந்து பூரான் மில்லர் அண்ட் மாஷ். ஆமாம் ஆமாம், இல்லைடா மிடில் ஆர்டர் சொல்கிறேன். இந்த 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ், மேலே வந்து மார்ஷ். எய்டன் மார்க்ரம் வந்து ஒன்றும் பெருசாக அடிக்கிற மாதிரி தெரில. பார்ப்போம், 2 சான்ஸ் கொடுப்பாங்க. மார்ச் தான், ஆனால் டூ டேஞ்சரஸ். அவன் கொஞ்சம் பட்டுச்சுன்னா கொஞ்சம் பயங்கர டேஞ்சராக இருப்பான். அண்ட் அதிசயமா நல்லா ஆடுறான் ஐபிஎல். ரொம்ப நல்லா நாள் ஆடுறான். ஆச்சு மார்ச். ஆமாம், என்ன கேட்டால் இன்னைக்கு மார்ச் சீக்கிரம் ஓட்டணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆப்போசிட் பவுலிங் கொஞ்சம் நல்லா ஸ்விங் பண்ணுற பவுலர்ஸ் எல்லாருமே, தீபக் சஹர் பவுல்ட்டு, அதனால. ஸோ இங்க இங்க லெட் சி. எடுக்குமான்னு தெரியல அவ்வளவா. பாப்போம். ஆமாம், இங்க வந்து அதனால. உனக்கு வந்து கொஞ்சம் அந்த டிசீவ் பண்ணி போடுற பவுலிங் எடுக்கும். ஏர்லியா 2 ஓவர்ஸ்ல எடுக்கும். பட் கொஞ்சம் நெகோசியேட் பண்ண சான்சஸ் இருக்கு. பண்ட்டுக்கு ஒரே மிஸ்டேக் தான். பண்ட் வந்து ரொம்ப ப்ரெஷர் ஆடுறான். இப்ப பூரான் ஆடுற ப்ரெஷர் வந்து பண்ட்டுக்கு வருது. பூரான் வந்து பயங்கரமா வந்து இந்த கரும்பு காட்டுக்குள்ள போன யானை மாதிரி எல்லாம் அடிச்சு விட்டுறான். அடுத்து பண்ட்டால வந்து செட்டிலே ஆக முடியல. அப்படி அடிக்கிறானே, நம்ம அப்படி அடிக்கிறதா இல்லைன்னா நம்மளும் வந்து நம்ம கேம் நேச்சுரல் கேம் ஆடுறதா. பண்ட் 2018 வந்து பூரான் இப்ப பண்ற மாதிரி பண்ணிட்டு இருந்தான். சரி, அப்போ அந்த அந்த யங்ஸ்டர்ஸ்ல வந்து இந்த மாதிரி கிளிம்சஸ் காமிச்சிட்டு இருந்தான். லேட் 2020ல அவன் வந்து கொஞ்சம் செட்டில் ஆயிட்டு நம்ம அடிப்போம் அந்த மாதிரி தாட் ப்ராசஸ்ல அந்த அட்டாக்கிங் எபிலிட்டி வந்து கம்ப்ளீட்லி மிஸ்ட் அவுட்னு தான் எனக்கு தோணுது. ஒரு பினிஷர் ரோல் இல்லாம அவன் நம்பர் 4 நம்பர் 3ல அந்த மைண்ட் செட் ஆகி அப்படி பண்ணிட்டானான்னு தெரியல. என்ன கேட்டா நீ முதல்ல என்ன பண்ணிக்கணும், நான் என்ன சொன்னேன், பண்ட் ஓப்பனிங் ஆடணும் இல்லைன்னா வந்து 1 down ஆடணும்னு சொல்லிட்டு. இப்ப பூரான் 1 down ஆட வச்சுட்டாங்க. பூரான் வந்தனால அவன் அடின்னு அடிக்கிறான். இவன் நம்பர் 4ல ஆனப்போ ரன் ரேட்டை குறைக்க முடியல. இவன் போய் அடிக்கணும்னு போய் அவுட் ஆயிருந்தான். அதுக்கு நீ என்ன பண்ணிக்கலாம், ஒரு கேப்டனா டிசிஷன் எடுத்து நீ ஓப்பனிங் இறக்கிக்கலாம். அப்ப நீ யோசிச்சு பாரு, மிச்சல் மார்ச் பண்ட் ஓப்பனிங், மிச்சல் மார்ச் அடிக்கிறான், பண்ட் நீ பாட்டு செட்டில் ஆகி பொறுமையா ஆடு, பவர் பிளேல உனக்கு ரன் வரும். அப்புறம் பூரன் பண்ட் காம்பினேஷன் இருக்கு. தென் மில்லர், நீ பூரன் மில்லர் பண்ட் 3மே ஒரே மாதிரி பேட்ஸ்மேனை 3, 4, 5 ஆட வச்சுட்டா ஆயுஷ் போதுனா நடுவில் இருக்கான். நீ அவனையும் ஃப்ளோட் பண்ண வச்சுட்டா பண்ட்டுக்கு தான் ப்ரெஷர். நான் அடிக்கிறதா இல்லைன்னா ஸ்ட்ரோக் வச்சு போறதா, சிச்சுவேஷனுக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுனே தெரியாம ஆயிடும். ஏன்னா அந்த இடத்துல ஒரு ஃப்ளோட்டர் வேணும்னா நான் ஃப்ளோட்டரா இருக்குன்னு சொல்லி பண்ட் முதல்ல இறங்கிக்கணும். இப்ப இது டூ லாங். அப்படி வேணா நீ சொல்ற மாதிரி மார்க்கரை தூக்கிட்டு எனக்கு இன்னொரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆப்ஷன் வேணும்னு சொல்லி ஷமார் ஜோசப் எடுத்துட்டு அவன் ஓப்பனிங் இறங்கினா வாய்ப்பு இருக்கு. பட் ஆனால் ரொம்ப டூ மச் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண மாட்டாங்கன்னு தான் தோணுது. ஏன்னா அந்த சிச்சுவேஷன்ல பண்ட் இல்ல, முதல்ல நீ அடிக்கிறியாடான்னு கேள்வி கேட்பானுங்க ஓனர் சொல்றேன். அதனால இருக்கிற சான்ஸ நம்பர் 4ல நான் அடிக்க போறேன், நீங்க என்ன அடிச்சாலும் பரவாயில்ல, நான் ஒரு டைம் எடுத்து நான் அடிக்கிறேன்னு சொல்லி பண்ட் டைம் எடுத்தா பெட்டரா இருக்கும்னு தோணுது. சரி ஓகே, எல்எஸ்ஜி பேசிட்டோம் நிறையா. எம்ஐ சைடு வந்தான்னு வச்சுக்கோங்க, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதான் போன மேட்ச் கொஞ்சம் நல்லா வெல் செட்டில்டு இதாக இருந்தாங்க. அஸ்வினி குமார் அதான் வழக்கம் போல் இளைஞர்களை வாழ வைப்போம் அப்படிங்கிற ஒரு கொள்கைகளோட வர்ற மும்பை இந்தியன்ஸ் இதில் சத்யநாராயணாவை 2 மேட்ச் சான்ஸ் கொடுத்தாங்க. ஸோ பெருசாக எதுவும் பெர்ஃபார்மன்ஸ் இல்லாதனால அகைன் அவர்கிட்ட பெருசாக எதுவும் இல்லை. பெருசாக எதுனா நீ விக்கெட்ஸ் தேவையில்ல, அந்த ஒரு இம்பேக்டே அவர்கிட்ட அந்த இதை பார்ப்பாங்க, அந்த ஃபைட் ஆஃப் த டாக் பார்ப்பாங்க. அந்த வந்து அவன் எப்படி ஃபைட் பண்றான்னு பார்ப்பாங்க. அந்த ஃபைட் பண்ண எபிலிட்டி வந்தோன்னா நிறைய பேர் இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிருக்கேன். நிறைய பேர் சொல்றாங்க சிஎஸ்கே சான்சஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நிறைய டீம் வந்து மும்பை மாதிரி சிஎஸ்கே சான்சஸ் கொடுக்க மாட்டாங்க. எல்லா டீமோட டிஎன்ஏவும் டிஃபரன்ஸ். மும்பையோட இது டிஎன்ஏ என்னன்னா, அவங்க கேப்பபிலிட்டின்னு தெரிஞ்சு கண்டுபிடிச்சோன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல அவனை ஸ்ட்ரைட்டா கோதல் இறக்கிடுவாங்க, நீ முடிஞ்சா இந்த இடத்துல பிளே பண்ணுன்னு சொல்லிட்டு. பட் இந்த சிஎஸ்கே பார்த்தனா
நீ அந்த அளவுக்கு உனக்கு எபிலிட்டி இருக்கா, அங்க இருந்து உனக்கு நான் உன்னை ஆட வச்சேன்னா உன்னை 10 மேட்ச் ஆட வைப்பேன், 14 மேட்ச் ஆட வைப்பேன் அப்படின்ற மாதிரி. ஸோ போத் ஆர் டிஃப்ரெண்ட்னு சொல்ல வந்துட்டேன். ஸோ அந்த இதுல ப்ரூவ் பண்ணா சத்யநாராயண ப்ரூவ் பண்ண முடியல, அதுதான் டிஃபரன்ஸ். ஓகே, டன். ஆமாம், சரி, நல்லா போயிட்டு இருக்காங்க. அவங்களோட காம்பினேஷனே பெருசாக இருக்கனால நிறைய பேசிட்டோம். அதனால் சேஞ்ச் பண்ண செட்டில்டு முடியாது. ஸ்குவாட் தான் இருக்குது. அதனால டேட்டா வின் ப்ரெடிக்டிபிலிட்டி போயிடலாம். சொல்லு, அவுட் ஆஃப் 100 குயிக்காக அடுத்த செக்மெண்ட் போயிடலாம். வின் ப்ரெடிக்டிபிலிட்டி சொல்லு. வின் நான் இந்த வாட்டி மும்பைக்கு தான் போவேன். ஏன்னா மும்பை வந்து ஒரு பயங்கரமான கான்பிடன்ஸ்ல வராங்க, எல்லாருமே பேட்டிங்ல ஃபார்மா இருக்காங்க. அதனால மும்பைக்கு போறேன். இந்த பக்கம் இருக்க பவுலர்ஸ் கொஞ்சம் வீக்கா இருக்காங்க. ஷர்துல் தாக்கர் ஆகட்டும், ஆவேஷ் கான் ஆகட்டும், எல்லாரையும் வந்து இங்க ஈஸியா நெகோஷியேட் பண்ணிட முடியும். அங்க ஆடுறதும் லெக் ஸ்பின்னரு, ஒரு இன்னொருத்தன் கூகுளி போடுவோம். இங்க வந்து ஃபுல்லா லெஃப்ட் ஹேண்டர்ஸ் தான். கூகுளி போட்டாலும் வந்து திலக் வர்மாவும் சூரியகுமார் யாதவும் பிரிச்சு மேஞ்சிருவானுங்க. ஸோ ஐம் கம்ப்ளீட்லி கிவிங் எட்ஜ் டு மும்பை. வித் ஃபார்ம் தே பேக். அந்த வின் வந்து அவங்களுக்கு பயங்கரமான boost பர்சன்டேஜ் சொல்லு, கொடுக்கும். முக்கியமானதை தவிர அது எல்லாத்தையும் Percentage பேசிட்டு என்ன? இருக்கலாம். என்ன இவ்வளவு சொல்லிட்டேன். 55-45 சரி, ஓகே. மும்பைக்கு. நம்ம கொடுக்குற இது எல்லாமே பேஸ்ட் ஆன் நம்மளோட ரீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ், இந்த ஃபார்ம், ஸ்குவாஷ், அதை பொறுத்து தான். மற்றபடி அந்த டே வந்து யாருக்கு வேணா போகலாம். ஸோ ஜென்யூனாக நாங்கள் கொடுக்கணும்னு நினச்சா ஸ்குவாட் இந்த 3 கிரைட்டீரியாஸை பேஸ் பண்ணி கொடுக்குறோம். அதை வச்சு பார்க்கும்போது ஆப்வியஸாக மும்பை தான். ஸோ 53-47 நான் சொல்லுவேன். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். அப்புறம் இம்பேக்ட் பிளேயர்ஸ், ஃபர்ஸ்ட் நான் என்கிட்டேருந்தே நான் ஆரம்பிச்சிடுறேன் இந்த தடவை. மும்பைக்கு வந்து நான் ஐ வில் டெல் திலக் வர்மா. திலக் வர்மா இஸ் டியூ ஃபார் பிக் ரன்ஸ். அண்ட் பவுலிங்கில் வந்து ஐ வில் கோ ஃபார் விக்னேஷ் புத்தூர். அந்த கிரவுண்டில் நல்லா விக்கெட் எடுப்பார்னு ஒரு நம்பிக்கை. ஸோ எல்எஸ்ஜி சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா நிக்கோலஸ் பூரன் தான். ஸோ பட்டாலே அடி தான், பட்டாலே பட்டாசு, தொட்டாலே தீபாவளி, அந்த மாதிரி தான். பவுலிங்லாம் எடுக்க மாட்டேன் நான், பேட்டிங்லேயே இன்னொரு ஆளும் போயிடுவேன். அது வந்து டேவிட் மில்லர். ஸோ பவுலர் யார் எடுப்பான்னு தெரியல. இல்லைனா திக்வேஷ் கூட எடுக்கலாம். திக்வேஷ் நல்லா டீசெண்டாக போடுறான். திக்வேஷ் கூட இருக்கட்டும். ஓகே, இம்ரான் உன்னோட பாண்டியன் மாதிரி சொல்கிறோம். போடுறான். எனக்கு என்ன, நீ எல்லாம் எடுத்த மில்லரை மட்டும் விட்டு வை. மில்லர், அதான் ஏன்னா எடுத்துக்க அவங்க எடுத்துக்கலாம். கண்டிப்பா மும்பை வந்து டாப் ஆர்டர் தூக்கிடுவாங்க. ஸோ மில்லர் கடைசியா சேஸ் பண்ற மாதிரி இருந்துச்சுனாலும், ஃபர்ஸ்ட் பேட்டிங் மாற மாதிரி இருந்துச்சுனாலும் மில்லர் வந்து வில் பி ஸ்டேயிங் இந்த கிரீஸ். ஸோ மில்லர் ஓகே, கண்டிப்பா அடிப்பான், மில்லர் இம்பாக்ட் இருப்பான். அதுக்கப்புறம் வந்து மும்பைல வந்து ஸ்கை ஆல்ரெடி அந்த ரீசெண்ட் டச்சஸ் காமிச்சோன்னா அப்படியே அதை கொண்டு போகணும்னு தான் பார்ப்போம். ம் அதனால I'll be hoping for Sky to come back. பவுலிங்ல வந்து தீபக் சஹர் கொஞ்சம் நல்லா சீமாச்சு அப்படின்னா விக்கெட் விட சான்சஸ் இருக்கு இந்த டாப் ஆர்டர். ஏன்னா சுத்துவானுங்க, மார்ச்சும் சரி, கீழே நம்பர் 3 போறோம்னா சரி, விக்கெட் எடுக்க சான்ஸ் இருக்கு தீபக் சஹர் அடிக்க போயிட்டு. இன்னொருத்தர் மும்பைல வந்து எனக்கு சாண்டர், இந்த பிச்சில் சாண்டருக்கு நல்லா போகும். ஏன்னா ம் லெஃப்ட் ம் ஹேண்டர்ஸ் நம்ம தூக்கி அடிக்க போவோம்டா அப்படின்னு சொல்றப்ப அவங்க தூக்கி ஆஃப் சைட்ல போட்டு டெம்ப் பண்ணிட்டு அடிக்க பார்ப்பானுங்க. ஓகே, டன். ஓகே, ஸோ பேசிட்டோம். மாதிரி நிறையா 2 டீம் கம்பேரிசன் எல்லாமே பேசிட்டோம். ஸோ மும்பைக்கு தான் எட்ஜ் கொடுத்துருக்கோம். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். இன்னைக்கு நைட் நம்ம மேட்ச் ஒரு ரிவ்யூ இருக்கும். ஸோ அதில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் யார் எப்படி என்ன வந்திருக்காங்கன்னு. ஸோ அது வரைக்கும் until and then we are all signing off. Thank you so much for the love and support, subscribers. So please keep watching and let us know your thoughts in the comments. Thank you. Have a good day. Bye. Thank you.